டேபிள் நெக்ஸ்ட் டீம் யாரு? பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ். ஓ ஃபர்ஸ்ட் டீம் ஆர்சிபி. 2014க்கு அப்புறமா இது வரைக்கும் குவாலிஃபை ஆகல பிளே ஆஃப்ஸ். அது ஒரு அதிசயமான விஷயம். அதுவும் ஃபர்ஸ்ட் 2 டீம் குவாலிஃபை. 3ஆவது டீம் யாரு? டெல்லி. ஸோ ஆர்சிபி, பஞ்சாப், டெல்லி டாப் 3 டீம்ஸ். எவனோ ஒருத்தன் டைம் லைன்ல போய் ஏதோ சேர் ஏதோ மூவ் பண்ணி வச்சிருக்கான். இல்ல அந்த ஏர்லி தான் இந்த ஸ்டேஜ்ல ஆப்வியஸ்லி. இந்த 3 டீமும் வந்து டக்கு மேட்சஸ் வின் பண்றதே வந்து நல்லா இருக்கு. ஐ மீன் இந்த மாதிரி எப்பவுமே ஒரு 2 டீம் ரொம்ப டாமினண்டா இல்லாம இந்த மாதிரி ஒரு கப்படிக்கா டீமும் அது இல்லாம எல்லா டீமும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கிறது பாக்குறதுக்கு. ஐ மீன் அப்பதான் காம்படிட்டிவ்னஸ் இருக்கும், ஃபேன் ரைவல்ரி நல்லா இருக்கும், கேம் வளரும். இல்லைன்னா சும்மா ஒரு 3-4 ஊர் மட்டுமே சண்டை போட்டுட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. ஆண்டேஸ் ஆட்சி செஞ்ச இந்த பூமியில வந்து கடைசி வரைக்கும் அடிமையா இருந்தவங்கலாம் அந்த பிலிம்லாம் வருவாங்கல்ல, அந்த அண்டர்டாக்ஸ்லாம் கடைசியில வந்து ஜெயிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இயர் தான் 2025 போல. பாப்போம் என்ன நடக்குது. நீ ஏன்னா எங்களுக்கு வந்து பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மேட்ச் நல்லா பண்ணியிருக்காங்கிறது மட்டும் இல்லை, எங்களுக்கு யார் பின்னாடி இருக்காங்கிறது தான். ஏன்னா வந்து பாண்டிங் மாதிரி ஒரு சூப்பர் பவர் எங்களுக்கு இது மாதிரி இருந்ததே இல்லை. பாண்டிங் டெல்லியிலையும் நல்லா பண்ணியிருக்காரு, பேக் டு பேக் பிளே ஆஃப்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஆக்ஷன்லையும் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ஒரு இதுனா அது ஹவு இட் வென்ட் ராங்னு சொல்லலாம். அதுதான் அது. ஸோ ஹவு இட் வென்ட் இப்போ வரைக்கும் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பம் சொல்லலாம். 2 மேட்ச் விளாண்டுருக்காங்களா? 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 2 மேட்சுமே டாமினன்ட் விக்டரிஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட ஓகே ஓரளவுக்கு ஜிடி ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்கன்னா, செகண்ட் மேட்ச்லாம் போட்டு துவச்சு எடுத்துட்டாங்க. சரி, எல்எஸ்ஜி கிட்ட வந்து டேய் நீ எல்லாம் இங்க வரலாமாடா அப்படிங்கிற மாதிரி தான். ஆப்வியஸ்லி சூப்பரா விளாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். இவங்களோட வீக்னஸ் நம்ம அப்புறம் பேசலாம். ஆனா பெஸ்ட் டீம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ஸ் இந்த கரண்ட் ஐபிஎல். அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஐயரோட கேப்டன்சி தான். ஸோ வந்து கேப்டன்சி பண்ணும்போது ஐயர் வந்து நம்ம தோனி மாதிரியோ ரோஹித் மாதிரியோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பார்க்க முடியாது. பட் ஆன் ஃபீல்டில் அவர் காலில் எடுக்கிறாரு. ஸோ ரொம்ப தைரியமாக ஒரு சில டிசிஷன்லாம் எடுக்கிறாரு. ஏன்னா ரமன்தீப் சிங் வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருப்பாரு, அவங்க வெளியே இருந்து என்னதான் இன்புட் கொடுத்தாலும் அவருக்கு யார் ஓவர் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி அவருக்கு பிடிச்சதான் அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயம் தான் அவர் வந்து இன்னும் ஒரு பெஸ்ட் லீடராக மாற்றிருக்குன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்சே இப்போ எடுத்துக்கோங்க, ஜிடி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்தது. ஸோ அதில் வந்துட்டு பாண்டிங்கே சொன்னார், வைஷாக் விஜயகுமாரை கொண்டு வந்தது காரணம் ஸ்ரேயஸ் கொண்டு வாங்க. ஸோ அவரு தான் வந்து அந்த 2 ஓவரை ருதர்ஃபோர்டு வச்சுட்டு டாட் பண்ணாரு. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்றது, டப்புன்னு என்ன சொல்றது, அந்த மேட்சோட போக்க பொறுத்து இந்த இடத்துல யார் போட்டா நல்லா இருக்குங்கிறத யோசிச்சு கொண்டு வராரு. ஸோ அது வந்து என்னன்னா அவர் எப்பயுமே இன்னொருத்தர் ஷேடோவில் இருந்திருக்காரு. அதனால அவர் கேப்டன்சி வெளியே தரல. முக்கியமா இதுக்கு முன்னாடி பாண்டிங்கோட இதில் இருந்த டிசியில் வின் பண்ணதுக்கு ரீசன் வந்து பாண்டிங் தான் அப்படின்னு சொல்லி முத்திரை கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து கம்பீர் கிட்ட மாறிக்கிட்டாரு. ஸோ இல்லை ஆப்வியஸா அதுதான். ஏன்னா அவரோட கேப்டன்சி நீங்க வந்து குறைச்சி ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்வியஸா அவர் டெல்லியில பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. டீமை வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 5 ரன்ஸ் அந்த சீசன்ல. அதுக்கப்புறமா கேகேஆர் போய் கப்படிக்க வச்சார். சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபில மும்பை கப்படிக்க வச்சிருக்காரு. ஹி இஸ் பெர்ஃபார்மிங் எவ்ரிவேர். இந்தியா டீம்ல இருந்து எப்ப கான்ட்ராக்ட் அவர் தூக்குனாரோ அதுல இருந்து எல்லா கப் அடிச்சாரண்டா அப்படின்னு சொல்லி எல்லா கப் அடிச்சாரு. அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் தான் மேன் ஆஃப் தி சீரிஸ். எனக்கு அச்சின் ரவீந்தர் 2 செஞ்சுரி போட்டான்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. நீங்க ஓபனிங் எல்லாம் அவர் இறங்கி இந்த ரன் கொடுத்திருக்காரு. வரைக்குமே மேன் ஆஃப் தி சீரிஸ் ஆப்வியஸா அவர் தான் கொடுத்துருக்கணும். ஏன் தெரியல, ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. மேபி ரன்னை பார்த்து அப்படி கொடுத்துருக்கலாம் நினைக்கிறேன். ஆனா பவுலிங் வேற பண்ணாரு அவரு. அச்சின் எவ்வளவு விக்கெட் எடுத்தாரு? 1 or 2 தெரியல. 2 விக்கெட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்பின் வந்து எய்டா இருந்துச்சு பிட்ச். அதனால அவர் அப்ப அந்த பிட்ச்ல கஷ்டப்பட்டு மிடில் ஆர்டர் ஆடுறது வந்து அப்போ ஸ்ரேயஸ் எடுத்து விடுங்க, அது தனி டாபிக். ஆனா அதான் ஸ்ரேயஸ்க்கு வந்து கிரெடிட் வந்து நம்ம கிடைக்கல. ஸோ வந்து கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து பெரிய விஷயம் என்னன்னா பெருசா ஒன்றும் கம்பீர் தான் கப்படிக்க வச்சாரு மாதிரி அவங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க. கம்பீர் கப்படிக்க வச்சிட்டாருங்கிறத அந்த ஒரு டாபிக் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பீர் தான். ஆனா ஆன்ஃபீல்ட் கால்ங்கிறது ஒண்ணே இங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆன்ஃபீல்ட் கால் எடுக்கிறாங்களே. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில மேட்ச், சென்னை டீம் ஜெயிக்குதுன்னா ஃபிளெமிங்க்கும் இது போகும்,
மீன் அதே மாதிரி தோனிக்கும் இல்ல இந்த டாபிக் என்னன்னா ஒவ்வொரு டீம் பொறுத்து மென்டர் எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, மற்ற பிளேயர் எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. ஸோ வந்து இது ஒரு தனி டாபிக்காவே பேசலாம்னு நினைச்சேன். ஸோ கிரிக்கெட் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் ஃபுட்பாலாங்கிற மாதிரி. ஸோ வந்து ஃபுட்பால் எப்படி கேப்டன்லாம் பெருசாக இருக்க மாட்டாங்க, மேனேஜர் தான், டீம் கோச் தான், டீம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அவர் கையில தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க, பப்பட்டாக தான் இருப்பாங்க. ஸோ கிரிக்கெட்ல எத்தனாலும் அந்த மாதிரி இல்லை. இதனால கிரிக்கெட்ல எப்படி இருப்பாங்கன்னா கேப்டன் தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் அமைப்பாங்க. அவங்க தான் இல்லை போகிறோம். ஆப்வியஸாக நான் ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ்ல அது கண்டிப்பா மேனேஜ்மெண்ட், மென்டார், கோச்சஸ் ரோல்ஸ் அதிகம். அதான் கேப்டன்சி ரோல் வந்து எப்படின்னா தோனி, ரோஹித் இருக்கும்போது அந்த இது பெருசா இல்ல. ஏன்னா அவங்க தான் லீட் பண்ணாங்க, அவங்க தான் டீமை எடுத்த எனக்கு இந்த பிளேயர் வேணும், எனக்கு இந்த பிளேயர் வேணும் அப்படின்னு. இதுல வந்துட்டு கேப்டன் யாருங்கிறது ஒரு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவனுக்குமே தெரியல. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நீ தான் கேப்டன், இந்த டீமை நீ லீடு பண்ணுனா அவன் வந்துட்டு என்ன. அதனால எல்லா பிரான்சைஸ்லயும் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஜாயகானா இருக்கட்டும், இதுல பதோனியா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல ஆப்வியஸா கேப்டன்ஸ் தான் லீட் பண்ணுவாங்க. அது நான் ஒத்துக்கிறேன். இல்ல பிரான்சைஸ் லீக் லைட்டா அதுவும் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து ரோஹித் இருக்கனால தெரியுது. ரோஹித்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேப்டன் யாரும் வந்தாங்கன்னா கம்பீருக்கு இன்னும் போக எக்ஸ்ட்ரா ஆயிரும். பார்ப்போம் என்ன நடக்குது நம்ம அது ஃபியூச்சர். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல கோச் கேப்டன்ஸ் தான் இன்னும் லீட் பண்றாங்க. ஆனா பிரான்சைஸ் லீக்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் கோச்சுக்கு பவர் ஜாஸ்தி. இப்ப கோச்சுக்கு தான். ஏன்னா கோச்சுங்கிறது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட் கமின்ஸ் எடுத்துக்கோங்க. பேட் கமின்ஸுக்குலாம் இப்போ லோக்கல் இந்தியன் பிளேயர்ஸ் தெரிய போதா? வாய்ப்பே கிடையாது. அவருக்கு வந்து அனிகத் வருமா ஆனார், சூப்பர் ஆனார். அவர் சத்தியமா யாருன்னு கூட தெரியாது அவர். ஆனா அது எடுத்து சொல்றதெல்லாம் யாரு? இந்தியன் கோச்சஸ். ஸோ அவங்க வந்து சொல்றது அவங்கள ஓகே. ஏன்னா ஆல்ரெடி இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்டர்நேஷனல் ஒர்க்கே பெரிய பட்டன் இருக்கு. 3 ஃபார்மேட் ஆடுறாங்க, ஆனால் இந்த 2 months உள்ள வருவாங்க. ஆனால் லீக் கோச்சஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக இதான் வேலை. ஸோ வந்து லீக் இப்போ ஆரம்பிக்கலாம் 3 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க வேலையை அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு டைமும் இருக்கும். ஏன்னா ஸ்கவுட்டிங் சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு பிளஸ் அவங்க ஆப்ஷன் எடுக்கிறது, பிளஸ் அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு அவங்கள ட்ரெயின் பண்றது, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மேட்ச் கொடுக்கறது. அவங்க கூடவே ஒரு 6 months டிராவல் பண்ணுவாங்க ஆப்ஷன், ஐ மீன் ஸ்கவுட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு. ஸோ அது ஒரு பெரிய, அதனால எனக்கு தெரிஞ்சு கோச்சஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ஆப்வியஸா. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட். பஞ்சாப் கிங்ஸோட தான் ஸ்ரேயாஸ் வந்து என்னதான் கம்பீரும் ரிக்கி பாண்டிங்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாலுமே இப்பயுமே ரிக்கி பாண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதை யாரும் மாற்ற போறது இல்லை. ஆனா ஆன்ஃபீல்ட் கால் அதை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை கரெக்டா எடுக்கணும். அவங்க கண்டிப்பா எடுக்கணும். அந்த மாதிரி விஷயம் மற்ற இந்தியன் கேப்டன்ஸ் இல்லை. மற்ற இந்தியன் கேப்டன்ஸ்னா யார்? ரிஷப் பண்ட் சொல்லலாம். ரிஷப் பண்ட் எப்படி டிசில இருக்கும்போது குவாலிஃபயர்ல வந்து என்ன பண்ணுவார்னா தோனி ஸ்ட்ரைக்ல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ரபடாக்கும் ஓவர் இருந்திருக்கும். ஆனா அவர் இன்னைக்கு வந்து டாம் கரன் நல்ல நாள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டாம் கரன் அது வரைக்கும் எக்கனாமியா தான் போட்டிருப்பாங்க. ஆனா தோனிக்கு வந்து டாம் கரன் மாதிரி பவுலர் வந்தா எவ்வளவு பெரிய நீ பவுலரா இருந்தாலும் சரி, என் ரெடி ஸ்லோ பாலா போட்டேன்னா மௌனே கண்டிப்பா ஒரு ஓவருக்கு நான் 20 ரன் அடிப்பேன். எவ்வளவு பெரிய ஆளா வேணா இரு. ஸோ அந்த மாதிரி வயசா இருந்தா சொல்லி 45 வயசா இருந்தா அடிப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓவரா போயிடுறாங்க. இதுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போட்டா அடிப்பாங்கிறது ஒரு இருக்கு. அதுக்கு நீங்க ஸ்டாண்டர்ட் போட விடாம கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின் கொடுத்தீங்கன்னா அடிச்சு விடுவாங்க. இல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் யாருக்கு வேணாலும் எடுப்பாங்க. ஆனா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். போனாமலே விட்டுட்டு அதுக்கப்புறம் அடி வாங்கவும் நினைச்சு நம்ம அப்படி இருந்தோம்னா அது அவ்வளோ பெரிய இம்பேக்ட் தராது. ஏன்னா அப்போ என்ன ஆகும், பின்னாடி அவங்க ஓவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு பார்ட் டைம் போலர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரன்னு போய் அதுக்கப்புறம் நம்ம மெயின் போலர்ஸுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட ஓவர்ஸ் எல்லாம் முன்னாடி போட வச்சு பின்னாடி நம்மளுக்கு பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க. ஒரு மிஸ்டேக்னால பின்னாடி ஒரு 4-5 மிஸ்டேக் நடக்கும். ஸோ அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும். ஏன்னா அந்த ஸ்பின்னர் வந்து அவங்க ஸ்பின்னராக நீங்கள் இடையிலேயே நீங்கள் ஓவர் முடிக்கணும். இந்த ஒரு பேட்ஸ்மேனுக்காக அந்த ஸ்பின்னர் நீங்கள் ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓவர் தான் நீங்கள் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு தடவை ஒரு மேட்ச்ல வந்து கிருஷ்ணபா கௌதம் வந்து பொலார்டுக்கும் ஹர்திக் பாண்டியாவும் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது கேஎல் ராகுல் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் வழி இல்லை, அவர் ஓவர் முன்னாடியே முடிக்காம கடைசியில் வச்சிருப்பாரு. கடைசியில் 2 பேருமே அவுட் ஆக மாட்டாங்க, மாட்டிப்பாரு. இதுதான் சிஎஸ்கே சிவம் துபைல பண்ற ஒரு விஷயம். சிவம் துபை பார்த்தாலும் எல்லாரும் ஐயோ ஸ்பின்னர் அடிப்பாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. போடு பாலை போடு. அப்ப என்ன ஆகும், சிவம் துபை அவுட்டே ஆகட்டும், மெயின் 2 ஃபாஸ்ட் பவுலர் ஓவர்ஸ் முடிஞ்சு போயிடும். அப்போ டெத்ல போடுறதுக்கு ஓவர் இருக்காது. அப்ப அந்த ஓவர் வந்துட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுல மேட்சே மாறிடும்.
ஸோ அதுதான் இப்போ சிவன் தூபை பார்த்தோன்னா தைரியமா ஸ்பின்னர் அடிக்குன்னா நான் ஸ்பின்னர் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின்னர் போட இருக்கணும். ஸ்பின்னர் அப்படி வந்துட்டு ஆக்டிவே அப்படி ஒரு கேப்டன்சி இருந்தாதான் இது பண்ண முடியும். இல்லைன்னா பின்னாடி அது ஒரு கரேஜியஸ் கேப்டன் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை. ஒரு தூபை விக்கெட்டே எடுத்து போகட்டும், பின்னாடி வந்துட்டு மாட்டுவாங்க. இல்லை அப்போ அந்த மாதிரி தப்பிச்சாலும் பின்னாடி ஏதாவது வந்து தோத்துருவாங்க. ஸோ அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, பேக் டு பஞ்சாப் கிங்ஸ். இது வந்து சூப்பரா இருக்கு. இதோட அவங்களும் பெட்டரா எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு இருக்க இன்னும் பெரிய பிளஸ் என்னன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரியான் சாரியா, பிரப்சிகரன் சிங், அதுக்கப்புறம் நேற்று நெஹல் வதேரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மைக்கேல் வாகன் கூட சொல்லியிருந்தாரு, பிரப்சிகரன் சிங் அவ்வளோ பெரிய யூனிக்கான பிளேயரா இருந்தா அவர் ரிட்டைன் பண்ணியிருக்க மாட்டாரு பண்டிங் அப்படின்னு சொல்லி நல்லா ஞாபகம். பிரப்சிகரன் சிங் அவங்க ரிட்டைன் தான் பண்ணாங்க, சசாந்த் சிங் ரிட்டைன் பண்ணாங்க. ஸோ பாண்டிங் வந்து ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்றாங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குன்னு. சுஷாந்த் சிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, சூப்பரா பண்றாரு. அவருலாம் பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் இந்த ஐபிஎல்ல. இந்த இல்ல போன சீசன் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு எல்லா சீசனும் சொல்றது போன சீசன்ல இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சது விதம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாருமே இந்த நெஹல் வதேரெல்லாம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி நெஹல் சான்ஸ் கொடுத்தாங்க. சான்ஸ் அவரும் யூஸ் பண்ணிட்டாரு. எல்லாருமே அது இல்லாம ஒரு அஸ்மத்துல்லா உமர் சையை உட்கார வச்சுட்டு ஒரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. வைஷாக் விஜயகுமாரா டீம்ல ஆட வைக்க முடியல. அது இல்லாம வந்து அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா பவுலிங் தான் ஒரு கன்சர்னா இருந்துச்சு. ஸோ வந்து ஹவு டு இம்ப்ரூவ்ல பார்த்துக்கலாம். ஸோ ஹவு இட் வெண்ட் இட்ஸ் வேற லெவலில் போயிருக்கு. ஸோ வந்து குறையா வந்து சொல்லணும்னா அது வந்து ஹவு டு இம்ப்ரூவ்ல சொல்லலாம். ஹவு டு இம்ப்ரூவ் என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் என்னதான் பிரப்சிகரன் சிங் பெர்ஃபார்ம் பண்ணாலும், என்னதான் பிரியான் சாரியா பெர்ஃபார்ம் பண்ணாலும், தே ஆர் லோக்கல் பிளேயர்ஸ். எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல கிரம்பிள் பண்ணுவாங்க. குவாலிட்டி பவுலர்ஸ் ஐபிஎல்ல இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இருக்காரு. பார்ப்போம், சான்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரியான் சாரியாக்கு இன்னும் 2-3 மேட்ச் இங்கிலீஷ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஆடணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடணும். எனக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் வந்து நீங்க வந்து மேக்ஸ்வெல் உட்கார வச்சிட்டோம்னா ஆகலாம். உங்களுக்கு வந்து மில்லர் சசாந்த் சிங்கும் நெஹல் வதேரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸ்டாயினிஸ் உள்ள போட்டுக்கலாம். ஸ்டாயினிஸ் உள்ள போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ் வந்து நீங்க ஓப்பனிங் இருக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் மாதிரி பயங்கர ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ் உங்களுக்கு த்ரூஅவுட் டோர்னமெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த 600 ரன் சீசன் கொடுப்பாங்க. அதுதான் இங்க அவர் சொல்ல வராரு. ஸோ டொமஸ்டிக் பிளேயர்ஸ்னா நீங்க அடிச்சு ஆடுவாங்க, அந்த 400 ரன் தான் அடிப்பாங்க. அந்த 400 500 ரன் தாண்டது கஷ்டம். பிரியான் சாரியாவே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் கேட்ச் மிஸ் 7 ரன் அவுட் ஆயிருக்கணும், 40 ரன் அடிச்சிட்டாரு. ஓகே, எல்லாரும் ஓகே சூப்பர் குட் பிளேயர் அப்படின்னு ஓகே வெரி குட் பிளேயர் இல்லைங்கள. செகண்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவரு அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது கண்டிப்பா. அவரு அது வந்துட்டு ஓப்பனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதுவும் இல்லாம இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடும் போது ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஜிடி கூட விளையாடும் போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் விளையாடணும் கண்டிப்பா. இதே ஃபார்முலா போனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க மாட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன பெரிய பிளஸ்னா ஸ்ரேயாஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதுவும் இல்லாம மிஸ்டேக்ஸ்லாம் தெரியாது. பெரிய பிளஸ் ஒரு 5ல இருந்து 6-7 வரைக்கும் ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ், எல்லா விதமான ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களால எப்படி வேணாலும் டீமை மாற்றி அமைக்க முடியும். பவுலர்ஸ் ஸ்ட்ராங்கா வைக்கணும் பண்ணலாம், பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்கா வைக்கணும் பண்ணலாம். ஸோ அதனால இவங்க வந்துட்டு இவங்க ஈஸியா இந்த டீமால ஈஸியா இங்கிலீஷை கொண்டு வர முடியும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இருக்க பெரிய ஒரு தலைவலி வந்து ஓப்பனிங்ல த்ரூஅவுட் இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 மேட்ச் போனாலும் தெரியும் இவங்களா ஸ்டேபிளா இருப்பாங்களான்னு. இல்லாட்டி இங்கிலீஷ் அவங்க உள்ள கொண்டு வரணும். இங்கிலீஷ் உள்ள கொண்டு வரணும்னா யாரை வெளியே உட்காரணுங்கிறத அவர் பாண்டிங் இந்த 4 மேட்ச்ல கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதே மாதிரிதான் பவுலிங்னா எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலிங் ஓகே. ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ ஆன்சன், லாக்கி ஃபெர்குசன். எனக்கு தெரிஞ்ச மார்க்கோ ஆன்சனுமே வந்து இல்ல, மார்க்கோ ஆன்சன் இவங்க சூப்பரா யூஸ் பண்றாங்க. பவர் பிளே கொடுக்கறது இல்லை, பவர் பிளே வர கொடுக்கறது இல்லை, பவர் பிளே முடிஞ்சுன்னு கொண்டு வராங்க. ஏன்னா அவர் டெண்டன்சி என்னன்னா ஃபுல் லென்த்ல பால் போடுவார். ஃபுல் லென்த்ல இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும். ஒரு ஸ்விங் பண்ணுவார்ல. இங்க எல்லாம் ஃபுல் லென்த், இந்தியால ஆக போகுது. இந்தியால ஸ்விங்கெல்லாம் ஆகாது. உள்ள போட்டா 6 தான். அதனால அவருக்கு வந்துட்டு எனக்கு வந்து பவர் பிளே கொடுக்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்ல மூவ். ஸோ அதனால இவங்க வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங். ஆனா இன்னொரு பார்ட்டிக்கு வரலையே. அதுதான் அவங்களோட இன்னொன்னு என்னன்னா ஒரு செகண்ட் பிரீமியம் ஸ்பின்னர் எல்லா டீம்லயும் இருக்காது. ஆனா அந்த டீம்ல
ஹர்ப்ரீத் பிரார் தான் அடுத்த ஸ்பின்னராக இருக்கார். ஸோ அதுதான் எனக்கு பின்னாடி எங்காச்சும் இவங்க இன்னும் அந்த எல்எஸ்ஜி, லக்னோ, சென்னை அந்த மாதிரி பிச்சில் இன்னும் விளையாடலை. ஸோ கவுஹாத்தியில் இன்னும் மேட்ச் நடக்காது எனக்கு, ஜெய்ப்பூர். ஸோ இந்த மாதிரி பிச்சிலெல்லாம் விளையாடும் போது ஸ்பின்னர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இவங்க முல்லன்பூர் விளாட்றாங்களா? முல்லன்பூர் ஆமா விளாட்றாங்களா? முல்லன்பூர் தெரிஞ்ச 6 கேம் 5 கேமும் முல்லன்பூரும் ஸ்பின்னிங் ட்ராக் தான். ஸோ எனக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இவங்க வந்துட்டு மேக்ஸ்வெல் வச்சு ஓட்டலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸ்வெல்லும் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவர் வந்துட்டு ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் தான். அவர் இப்போ ரொம்ப மிஸ்ஸாக தான் இருக்காரு. ஹிட்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் சகல் இன்னும் பார்ட்டி வரலையே. ஸோ எல்லாம் கண்டிப்பாக வரணும். சகல் விளாண்ட 2 கிரவுண்டுமே நான் அது நான் ஸோ அது ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட். ஸோ அதனால எனக்கு ரவி பிஷ்னாயே அடி வாங்கினாரு. ஸோ சகல் அடி வாங்குறது வந்து பிரச்சனை இல்லை, பார்ப்போம் நடக்குது. ஸோ 12 ரவுண்ட் பார்க்கணும். ஸோ பவுலிங்கில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்கான பவுலிங் வந்து ஹவு வில் தே பர்ஃபார்ம் தான். லைக் வந்து ரொம்ப மட்டமான பவுலிங்னு சொல்ல முடியாது. ஆனால் வைசாக் விஜயகுமார் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி யாக்கர்ஸ்லாம் நீங்கள் நெயில் பண்ணும்போது அப்படியே ஆப்வியஸாக பூம் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இருக்கு. ஸோ வில் தே குவாலிஃபை? நோ நோ, பார்த்து வச்சுக்கோங்க, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐ வில் ஃபீல் லைக் ஒரு 5 டீம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். எனக்கு அந்த 5-6ல வருவாங்கங்கிற மாதிரி டவுட் இருக்கு எனக்கு. அந்த 5 முதல் டாப் 5ல வந்துருவாங்க. இவங்க வந்துட்டு நல்லா பேட்டிங் ட்ராக்ல நல்லா விளையாடுவாங்க, பவுலிங் ட்ராக்ல மாட்டிப்பாங்க. ஏன்னா அவங்க இந்திய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு கொஞ்சம் இதாக இருக்கு. பார்ப்போம். எனக்கு வந்து டாப் 5 டாப் 6 டீம் கன்ஃபார்ம். ஆனால் டாப் 4லாம் போவாங்களா எனக்கு தெரியல. இல்லை நாட் குவாலிஃபைன்னு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக நாட் குவாலிஃபை வந்து நாட் குவாலிஃபை தான் நினைக்கிறேன். நான் டாப் 5 மட்டும் வச்சுக்கிறேன். குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடா அது தெரியலையேப்பா. ஒரு டீம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். அப்படிலாம் முடியாது. ஆல்ரெடி ஒரு 5 டீம் அது என்ன மட்டும் மாட்டி விடுறது, குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா. ஸோ அது அடுத்த டீம் வரும்போது சொல்லலாம். என்னது இது, எண்ட் ஆஃப் த லிஸ்ட் சொல்லலாம். ஓகே சரி அப்போ சொல்லி ஓகே.